ஹாய்டா, இன்னைக்கு நம்ம டேகுக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இது எப்படி வந்திருக்குன்னு தெரிலடா, தோணுச்சு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரோலாம் இது வேணாம், அப்படியே ஸ்டோரியில் போய் பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே சீன் ஓப்பன் பண்ணால் ஒரு வீட்டில் தான் பயங்கரமாக கற்று விழுந்துட்டு இருக்கு. டேய் டேய் எந்திரிடா, லேட் ஆகிடுச்சுடா, ஸ்கூலுக்கு போகணும், எந்திரிடா. எந்த சத்தமும் வரவே இல்லை. இன்னும் இந்த பையன் இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் போய் அப்படியே இந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. குப்புற கடிச்சு நம்ம ஜங்குக் தான் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. டேய் எந்திரிடா, தூக்காதுமா, எந்திரிடா, ஐயோ உங்கள் அப்பா வந்துடுவாருடா, எந்திரிடா தயவு செஞ்சு. அம்மா அப்பா ஒர்க்குக்கு போயிருப்பாருமா. டேய் உங்கள் அப்பா என்ன வீட்டில் தாண்டா இருக்காரு. ஐயோ அம்மா சரி, அந்த ஆள் எழுந்துச்சி வரத்துக்குள்ளே நான் டக்குன்னு கிளம்பிட்டு ஓடிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு இப்போ வேகமாக ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுறாரு. நான் லஞ்சு கீழே கட்டி வச்சிரு, நான் அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு அதையும் கட்டி வச்சிரு, நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வேகமாக குளிச்சுட்டு வந்து ஏதாவது ஷர்ட்லாம் மாட்டிட்டு அப்படியே கீழே ஓடிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க அப்பா ரூம் வேறு எட்டி பார்த்துட்டு போகிறாரு. அப்பாடி எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டாட்டா பை பாய், இப்போ பார்த்து போடா பாய் பாய், உன் புருஷன் வரதுக்குள்ள நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கொடுன்னு வெளியே சைக்கிளை தள்ளிட்டு ஓடிடுறாரு. இப்போ ஜங்குக்கும் அப்படியே சைக்கிளை மெதுவாக ஊற்றிட்டு போய் அப்படியே ஒரு வீட்டு முன்னாடி நிறுத்துறாரு. டேய் ஜிம்மினா நாயே, டேய் வர்றேன்டா, இருடா, சீக்கிரம் வாடா, லேட் ஆகிடுச்சுடா. தோறம் வீட்டிலேருந்து மெதுவாக கிளம்பிட்டு நம்மளை போட்டு உருட்டுவான். வந்து தோலையார் அப்படின்ட்டு ஜிம்மினும் இப்போ மெதுவாக வர்றாரு. என்னடா ஆடியோ செஞ்சு வந்துக்கிட்டு இருக்க, அக்கறை இருந்தால் மயிறு நீ வேமா கிளம்பி வந்திருக்கோம், என்னைய வந்து வேமா உருட்டிக்கிட்டு இருக்க. உன் கூட பழகின பாவத்துக்கு நானும் டெய்லி போய் இந்த பீட்டி கிட்ட நின்று நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். சேட்டா வாடா போவோம். ஆமாம் வாடா போவோம். இப்போ அப்படியே 2 பேரும் சைக்கிள் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வழியில் செம்ம க்ரௌடாக இருக்குது. அந்த ரோட்லேயே பார்த்தா நடு ரோட்டை அப்படியே அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. என்னடா கூட்டம், வாடா போய் பார்ப்போம். லேட் ஆகிடுச்சு, வேணாம், வா, டெய்லி திட்டு வாங்குறதானே, பரவாயில்ல, இன்றைக்கி என்ன 10 நிமிஷம் லேட்டாக போனால் ஒரு திட்டு குறைஞ்சி போயிட மாட்டேன், வா போவோம். இப்போ ஜேகேவும் ஜிமின் தான் அப்படியே இந்த கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க, சைக்கிளை ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு. எனக்கு தெரியலடா, அதுதான் வளருன்றது மச்சான், சாரி மச்சான். இப்போ அப்படியே 2 பேரும் அவசரம் கொடுக்கங்க, வேலை அந்த கூட்டத்தை வெள்ளைக்கு விட்டுட்டு அப்படியே உள்ள போயிடுச்சுங்க, முன்னாடியே போயாச்சு. என்னடா நான் அதுக்கு தாண்டா பேசுனேன், வாடா போயிடலாம். என்னடா என்ன நடக்குன்னு பார்த்துருப்போம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஜிமின் கையை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்காரு. இப்போ அந்த பிளேஸில் தான் அப்படியே ஒரு பர்சன் கையில் அப்படியே கன்னோட நின்றுட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே அவ்வளோதான். தப்பிச்சுட்டு வந்துட்டு நீ என்னடா ஓவராக வாயடிச்சிட்டு இருக்க, எங்கள் பாஸ் வந்தாருன்னா அவ்வளோதான். பாஸா, எங்கே தைரியம் இருந்தால் அவனை இறங்கி வர சொல்லு, அவன் உள்ளே உட்காந்துட்டு எதுக்குடா உங்களை அனுப்பி விட்டுட்ருக்கான். இப்போ அப்படியே இந்த கார், இங்கே ஒரு கார் நிற்குது, பிளாக் கலர் கார் இருக்குது. அப்படியே அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் அப்படியே செம்ம மாதம் இறங்கி வர்றாங்க. கண்ணில் கிளாஸ்லாம் போட்டு அப்படியே பிளாக் ஷூட்டில் அப்படியே அவ்வளோ மாதம் வந்துட்டு. அந்த பர்சனை பார்த்தோன்னே இங்கே நின்றுட்டு இருந்தவனுக்கு செம்ம பயமாயிடுது. இவன் இப்போ அப்படியே சுற்றி பார்க்குறான். அப்படியே இப்போ ஜங்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் நின்றுருப்பார் முன்னாடி. இப்போ அப்படியே ஜங்குக்கு பிடிச்சிட்டு அப்படியே இந்த கன் பாயிண்டில் நிற்க வச்சிடறான் அந்த பையன். இங்கே பாரு கிம், கிட்ட வந்தனா இந்த பையனை நான் சுட்டுருவேன். இப்போ அந்த பர்சனை அப்படியே மெதுவாக அந்த கிளாஸ் அப்படியே கலட்டுறாங்க. சுடுவியா, எங்கே தைரியம் தான் சுட்டு பார்ப்போம். கிம் வேணாம். என்னடா வேணாம், தைரியம் தான் என்கிட்ட காட்டு, எதுக்காக சின்ன பையனை பிடிச்சி வச்சு மிரட்டுற. இங்கே பாரு கிம், கிட்ட வராத, சுட்டுருவேன். தைரியம் தான் சுடுறா மயிறு. இப்போ அப்படியே டேவும் கிட்ட போகிறாரு. அவனும் அப்படியே அந்த கன்னில் அப்படியே லோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு இங்கே திக்குன்னு இருக்கு. ஏன்டா உங்கள் பிரச்சனை, ஏன்டா என்னையே பிடிச்சி போடுறீங்கன்ட்டு அவர் அப்படியே பயத்திலே நின்றுட்டுருக்கு. இவனை தூக்கிட்டு போய் நம்ம இடத்துல வைங்க, வச்சு நான் வந்து கவனிச்சுக்கிறேன். ஓகே பாஸ். இப்போ டேவும் சுற்றி அந்த பாடி கார்ட்லாம் பேசிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு ஜங்குக்கு அப்படியே டேவோட செஸ்டில் அப்படியே சாஞ்சிட்டு டேவே பார்த்துட்டு இருக்காரு. யார் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது கூட்டமாக இருந்துச்சுன்னு வேடிக்கை பார்க்க வந்தேன்.
ஏன் உனக்கு ஸ்கூலுக்குலாம் டைம் ஆகலையா? போகணும். கிளம்பப்ப ஜங்குக்கும் குடு 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 குடுன்னு ஜெமினா கிட்ட ஓடி நின்றுக்கிறாரு. டே என்னடா, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குடா. அட நாசமா போகிறவனே, இங்கே உன் உயிர் கொஞ்ச நேரத்தில் இல்லைடா. உன் உயிர் இல்லை, என் உயிர் இல்லை. ஏன்டா போய் தொலை. அது உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சிச்சு வச்சுக்கோ, ஏன் உன்னை அன்னைக்கு குழி தோண்டி புதைச்சிருவாரு. வந்து தொலை. பட் எனக்கு நல்லா வாயில் வருது, வந்துரு. இப்போ ஜங்குக்கும் திரும்பி திரும்பி டேவை பார்த்துட்டே போகிறாரு. என்னென்ன பண்ணுறான் அந்த பையன்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. போகிறவர் சும்மா இல்லாமல் அப்படியே டேக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ் வேறு விட்டுட்டு போகிறாரு. டேக்குங்க ஒன்றும் புரியலை, என்ன பண்ணுறான் அந்த பையன்ற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. பாஸ் பாஸ் கிளம்பலாம். ஓகே. இப்போ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. ஜங்குக் அன்னைக்கு பார்த்தா தான், அதுக்கு அடுத்து டேவை பார்க்கவே இல்லை. இப்போ ஒரு நாள் ஜங்குக்கும் ஜிமினும் தான் அப்படியே மாலுக்கு வந்திருக்காங்க. டே மச்சான், என்னடா டே எனக்கு போர் அடிக்குதுடா வீட்டில் இருக்க. அதுக்கு தானடா உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீ எதுக்கு இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்த? அதுதான் மச்சான், அது என் ஆளை பற்றி ரொம்ப நாள் ஆச்சுடா. யாருடா ஆள்? உனக்கு தெரியாதா? யார்? அதான் அன்னைக்கு பார்த்தோம்ல, ஜங்குக் வேணாம் சொன்னா கேளு, இது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை. அது இல்லாமல் அவர் மாஃபியாடா. பட் எனக்கு பிடிச்சிருக்கே. அவரை பார்த்து கெட்டோர் மாதிரிலாம் தெரியல. சொன்னால் கேட்கவா போகிற. இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. போகிறதுலேயே ஜங்குக் ஜெமினா கிட்ட பேசிகிட்டு இருந்ததுலேயே முன்னாடி யார் போகிறா என்னன்னே பார்க்கல. இப்போ அப்படியே ஒரு பர்சன் மேலே அப்படியே பொத்துன்னு இடிச்சிடுறாங்க. ஏங்க இப்படி தான் பேசிட்டே வந்து என்ன மச்சான் கத்திட்டே திடீர்னு அமைதியா? ஐயோ இவனா இப்போ வேறு கனவு உலகத்துக்குள்ள போயிடுவானே அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிமின் திரும்பி பார்க்கல. ஜங்குக்கு அப்படியே டேவையே குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. ஏய் தம்பி, நீ என்ன பண்ணுறீங்க? இது மாலு, யாருனாலும் வரலாம். ஆமாம், நீ எதுக்கு என்னை தம்பின்னு கூப்பிட்ற? ஏய் என்ன, உன்னோட பெரியவனை வாப்பன்னு கூப்பிட்றேன். அப்போ உன்னோட சின்ன பையனை தம்பின்னு தான் கூப்பிடுவியா? இப்போ நம்ம என்னத்த சொல்லிட்டோம், எதுக்கு இப்படி சண்டைக்கு வரான்ட்ட மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. என்னமோ எனக்கு டைமில் நான் கிளம்புறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மாஃபியா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா? இல்லை, நான் வாழ போகிற வீடு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் தான். ஹலோ, என்ன அது உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னா நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் அதுக்கடுத்து என் கண்ணில் சிக்கவே இல்லை. என்ன சொல்ல போகிற? அது எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா, அதுக்கு அதனால ஐ லவ் யூ. பார்க்குறாரு ஜங்குக்க. உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 17. 17 வயசில் எனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு தெரியுமா? தெரியாது. எனக்கு 35 ஆகுது. ஓ அப்படியா? இட்ஸ் ஓகே. எனக்கு 35 வயசு ஆகுதுன்னு சொல்கிறேன்டா, நான் மாஃபியாடா. பரவாயில்ல, இங்கே பாரு, இதெல்லாம் வெறும் இன்ஃபாக்சுவேஷன் மட்டும்தான், ஓகேவா? உனக்கு இந்த வயசில் லவ் எது, இன்ஃபாக்சுவேஷன் எது எதுவுமே தெரியாது. மனசை போட்டு குழப்பிக்காத, படிக்கிற வழியை மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? ஏன்னா நான் மாஃபியா, உங்கள் அப்பா கமிஷனர். ஸோ செட் ஆகாது. எங்கள் அப்பா தானே கமிஷனர், நான் ஒன்றும் இல்லைல்ல. எனக்கு தெரியாது, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். சாமி போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாமல் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாது. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து விறுவிறுன்னு போயிடுறாரு. ஜங்குக்கு தூரத்துலேருந்து டயவே பார்த்துட்டு இருக்காரு. மச்சான் என்னடா மச்சான், போயிட்டா மச்சான், மூடிட்டு வந்து தொலைறியா மச்சான். ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் ஆகுது. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்கூலில் உட்காந்து பெஞ்ச் மேலே கன்னத்தில் கை வச்சு இப்படி உட்காந்துருக்காரு. டேய் என்னடா சிந்தனையில இருக்கா? அதுவா, அது
என் ஆளை பற்றி தாண்டா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பா இவன்ட்ட பேசுகிறத வேஸ்ட் அப்படின்ட்டு ஜிமினாவும் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் ஜங்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கன்னத்தில் கை வச்சு. நேரம் நம்மளால் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்? திரும்பலாச்சு கண்ணிலே சிக்க மாட்டான். நானும் எவ்வளோ நாளாக துரத்திட்டே இருக்கிறது கண்டுக்கவே மாட்டான். ஜங்குக்கு இப்படி தான் கனவு உலகத்துலேயே மிதந்துட்டுருக்காரு டெய்லியும். இப்போ ஒன் டே தான் அங்கே ஒரு ப்ரைவேட் காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. அங்கே உட்காந்து யார்கிட்டயோ டீல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவன் எப்போ பேசி முடிச்சுட்டு போவான்? இவ்வளோ நேரம் பேசுகிறோம், சொட்ட சீக்கிரம் போடா. இப்போ அவரும் டீல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அப்போ தான் அங்கே உட்காந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு குட்டு ஓடி வந்து டே முன்னாடி உட்காந்துக்கிட்டாரு. ஹாய், நீ என்ன பண்ணுறீங்க? அண்ணன் பார்க்க தான் வந்தேன். நான் இங்கே இருக்கேன், அவனுக்கு எப்படி தெரியும்? அதுவா இது அப்படின்னு சொல்லிட்டு டேவோட பியவை அப்படியே பார்க்குறாரு. அச்சோக்குள்ளே வந்து கோத்து விட்டுருச்சு. ஓ வேலை தானே அதெல்லாம். சாரி பாஸ், வா வச்சுக்கிறேன் அவனே. அது வீட்டு டார்லிங். சும்மா வேறு எப்படி உன்னை கூப்பிடுறது? நான் நீ என்னை எப்படியும் கூப்பிடானா? கிளம்பு. ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கேன். டேய் எத்தனை தடவை தான் சொல்கிறது உனக்கு? இப்போ ஜங்குக்கு அப்படியே டேவோட கையை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு, என்ன உனக்கு பிடிக்கவே இல்லையா? பிடிக்கல என் கண்ணை பார்த்து சொல்லு. இப்போ இப்படியே ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த காஃபி ஷாப் வழியாக போன யாரோ பார்த்துட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே உள்ளே வர்றாங்க வெறுன்னு. ஏய் ஜங்கு. ஐயோ அப்பா, இங்கே என்ன பண்ணுறேன்? அது இப்போ அப்படியே ஜங்கு கூட கன்னத்துலேயே ஒரு அறை விழுகுது. அப்பா இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். உன்னை படிக்க அனுப்புனா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அதுவும் இவன் கூட உட்காந்து. அப்பா எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு. மறுபடியும் ஒரு அறை விழுகுது. வா உன்னை வீட்டில் வச்சு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட கையை பிடிச்சி அப்படியே போய் இழுத்துட்டு போகிறாரு. ஜங்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே டேவை திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. சே இதுதான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்பயே சொன்னேன் கேட்க மாட்டாங்க. இப்போ அப்படியே ஜங்கு கூட வீட்டில் காட்டினா ஹாலில் தான் நின்று அவங்க அப்பா செம்ம கத்திட்டு இருக்காரு ஜங்கு கூட அம்மா கிட்ட. நீ என்ன பிள்ளை வளர்த்துருக்க? ஏங்க என்னாச்சு? என்னாச்சா? உன் பையன் மாஃபியோட சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? அவன் கிம்டாயன் கூட உட்காந்து காஃபி ஷாப்பில் கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பா அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு மண்டே கீழே குனிஞ்சவர் தான் நிமிடவே இல்லை. இவன் படித்து முடித்ததெல்லாம் போதும், இவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். இனிமேல் ஸ்கூலுக்கே போகக்கூடாது. இங்கே ஆனால் 3 மாதம் தாங்க இருக்க முடிய. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர சொல்லுவேன். நான் ஏற்கனவே ஒரு பையன் பார்த்து வச்சிட்டேன். சரி படிக்கட்டுமே, பையன் படித்து முடிக்கட்டுமே, அப்புறம் பொறுமையாக பேசிக்கலான்னு தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இவன் படிக்க அனுப்பலாம் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை இன்னுமே நீ வீட்டை விட்டு வெளியவே அனுப்பக்கூடாது. நீயும் எங்கேயும் போகக்கூடாது. இவனையே கண்காணிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி மட்டும் கொடு. இவன்கிட்ட நீ வேறு எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் இங்கேருந்து அப்படியே வெளியே போயிடுறாரு. இப்போ ஜங்குக்கோட மேரேஜ் ஒர்க்லாம் அப்படியே வேகமாக நடந்துகிட்ருக்கு. ஜங்குக் யார்கிட்டையும் பேசலை, எதுவும் பண்ணல, சரியாக சாப்பிட மாட்டுறாரு, சரியாக தூங்க மாட்டுறாரு. இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே டே சைடு காமிச்சா டே தான் வீட்டில் அப்படியே அவரோட பெட்ரூமில் அப்படியே உட்காந்துருக்காரு. உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன் எனக்கு எப்படி தோணுது? அதுவாக இருக்காது. இப்போ பிஏ தான் அந்த ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர்றான். பாஸ் இந்த ஃபைல்
இங்கே வச்சு நான் செக் பண்ணி சைன் போடுறேன். ஓகே பாஸ். பாஸ் என்னடா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? என்ன? ஜங்குக் இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசுகிறேன்? ஒன்றும் இல்லை பாஸ், ஜங்குக்கு இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிற? ஆமாம் பாஸ். ஆனால் அவன் படிக்கிறான், சின்ன பையன்டா. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாதுல்ல பாஸ். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட குடும்ப கௌரவம் முக்கியம். அதுக்கு முன்னாடி படிக்கலாம் ஒன்றும் இல்லை பாஸ். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் என்ன யோசிக்கணும்? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஒரு வாரமாகவே சரியே இல்லை, யோசித்துட்டே இருக்கீங்க. ஆனால் அது என்னன்னு உங்களுக்கு தெரில. நீங்கள் கண்ணை மூடி நல்லா யோசித்து பாருங்கள், அப்போ புரியும் உங்களுக்கு. சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போயிடுறான். பட்டே இந்த ஃபைல் எடுத்து அப்படியே பார்க்குறாரு. பட் ஆனால் அவரால் அதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஏன் 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 எங்கே பார்த்தாலும் அவன் ஃபேஸ் தான் ஞாபகம் வருது எனக்கு. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு பெட்டில் படுத்துடுறாரு. இப்போ அப்படியே கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடினாலும் ஜங்குக் தான். ஆண்டவா, ஏன் கண்ணை மூடனா கூட அவன் தான் வர்றான் எனக்கு. நான் இதுக்கு தான் யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, யாருக்கிட்டேயும் போகாமல் இருந்தேன். ஆனால் ஏன் இவன் வந்து போகிறான்? அவனுக்கு மேரேஜ் சொன்னால் ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு? இல்லை, அவன் எனக்கு தான் வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும். நான் யாருக்கும் விட மாட்டேன் ஜங்கு. இப்போ அப்படியே ஜங்கு கூட மேரேஜ் டேவும் வருது. அம்மா வேணாம்மா, டேய் உங்கள் அப்பா சொன்ன கேட்க மாட்டாருடா. அம்மா அவர் மாஃபியா தான், ஆனால் நல்லவருமா. டேய் அது எனக்கும் தெரியும்டா, ஆனால் உங்கள் அப்பா வரட்டுக்கு வர பிடிச்சவருடா. இப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பர்சன் உள்ளே வர்றாங்க. இன்னும் கிளம்பலையா? என்ன? இல்லைங்க, நீ எதுவும் பேசாத, இன்னும் அவ்வளோதான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. ஒழுங்கு முறையை தான் அவனை இப்போ கிளப்பி வெளியே கூப்பிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அப்பாவும் அங்கேருந்து போயிடுறாரு. ஜங்கு கூட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ அங்கே ஸ்டேஜில் தான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பர்சன் அப்படியே உட்காந்துருக்காங்க. அவனுக்கு வாய்ப்புலாம் பல்லு தான். ஜங்குக் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்காரு. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு மூலையில் சின்னதாக ஏதோ ஒரு ஹோப் இருக்குது. ஐயரோ உட்காந்து இப்போ அப்படியே மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கா ஐயர் திடீர்னு திரும்பி வாசலே பார்த்துட்டு இருக்காரு. எல்லோரும் திரும்பி வாசலில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க ஃபுல்லாக பாடி கார்ட்ஸாக வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கானது எதுவுமே பார்க்கல. அவர் அப்படியே கீழே குனிஞ்சு என்னமோ யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ அப்படியே இந்த பாடி கார்ட்ஸ் வந்து அப்படியே வரிசையாக நிற்கிறாங்க. அப்படியே பாடி கார்ட்ஸ்க்கு நடுவில் மாதம் ஒரு பர்சன் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. தான் அவங்க அப்படியே அவ்வளோ கெத்தாக நடந்து வந்துட்டுருக்காரு. மண்டபத்தில் யாருமே எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. வந்த பாடி கார்ட்ஸ்லாம் போய் அங்கே ஸ்டேஜில் நின்றுட்டுருக்க எல்லார் பர்சன்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. கையில் கன்று வேறு இருக்குது, வாயை திறக்கவா முடியும்? அப்படியே கப்பு சிப்பு நின்றுட்டுருக்காங்க. பட்டே அப்படியே நேராக வர்றாரு. வந்த உடனே அந்த பையன் அப்படியே எந்திரிச்சிட்றான். கண்ணாக தான் காட்டுறாரு அந்த பக்கம் போகணுன்னு. அந்த பையன் அப்படியே குடுக்குடு நீ விட்டா போகணுன்ட்டு ஓடிட்டான். பட்டே அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ஸ்டில் ஜங்குக்கு அவர் அந்த உலகத்தில் இல்லை. எது நடக்கும், சுற்றி என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரில. அவர் அப்படியே ஒரு செல்லா மாதிரி உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே மேரேஜும் நடந்து முடியும் போது லாஸ்ட்டாக
லாஸ்ட்டாக தான் ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இப்போ அப்படியே திரும்பி பக்கத்தில் பார்க்குறாரு. பார்த்தா டேவை பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி டேவே பார்த்துட்ருக்காரு. டேப் அப்படியே ஒரு கண்ணை தான் அடிக்கிறாரு. ஜங்குக்கு இப்போ அப்படியே டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. வந்துட்டியா? உன்னை விட்டு நான் எங்கே போவேன்? அது மாட்டியும் நினச்சேன். நினைக்கல, ஆனால் தெரியும் வந்துடுவேன்னு தெரியும். சரி போகலாமா? போகலாம். வரட்டா மாமனாரே? பாய். ஜங்கு கூட அப்பா அப்படி அப்படியே டேவி முறைச்சே பார்த்துட்ருக்காரு. ஐயோ உங்கள் அப்பனுக்கு அப்படியே கண்ணு உருண்டு வெளியே விழுந்துடும் போல. ஏங்க சும்மா இருங்க. ஏங்களா? ஏன்? அது கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை இப்படி தான் கூப்பிடணும் எனக்கு ஆசை. ஓ கூப்பிடு நல்லா தான் இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மா திரும்பி பார்க்குறாரு. அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம்தான், பையன் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம்தான் சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சுட்டே தான் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜங்குக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேவோட வீட்டுக்கு வராரு. அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காரு. வா உங்கள் வீடு சூப்பராக இருக்குது. ஆமாம் சூப்பராக இருக்குது. உங்கள் வீடா? இது நம்ம வீடு. ஓகே உனக்கு எது வேணுனாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். எதுனாலும் என்கிட்ட கேளும் சரியா? சரி வா ரூமுக்கு போகலாம். வாடா. இப்போ டேவும் ஜங்கு கூட கை பிடிச்சி அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்தா இதுதான் நம்ம ரூம். ஓ சூப்பராக இருக்குது. ஏன் உங்கள் ரூம் பிளாக் கலரில் இல்லை? பிளாக்கா? ஆமாம் நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன். மாஃபியாஸ்லாம் அப்படியே அவங்க ரூம் அப்படியே ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்கில் தானே வச்சுருப்பாங்க. ஓ நீ படத்தை பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கியா? படத்தில் இருக்க மாதிரிலாம் இருக்காதுப்பா. ஓ இப்போ போய் அப்படியே இந்த பெட்டில் பொத்துன்னு விழுகிறாரு. என்ன படுத்துட்டீங்க? ஆமாம் டயர்டாக இருக்குது. இங்கே வா. இப்போ ஜங்குக்கு குடி போய்கிட்டே பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. படுத்தோன்னே டைட்டாக ஜங்குவை ஹக் பண்ணிக்கிறாரு. டேக்கு நல்லா தூக்கம் வருது. ஒரு வாரமாக தான் தூக்கலை சரியா? நல்லா தூக்கம் வருது ஜங்குக்கு. ஆனால் டேவே பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படி பார்க்குற? அதுவா அது என்ன? ஜங்குக்கு இப்போ டேவோட ஷர்ட் பட்டன் அப்படியே பிடிச்சி ஓண்டிகிட்டே இருக்காரு. என்ன பண்ணுற நீ? அது ஒன்றும் இல்லை, இது கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆனால் ஒரு கிஸ் கூட தரல எனக்கு. கிஸ் வேணுமா உனக்கு? ஆனால் நீ சின்ன பையன், அதெல்லாம் வேணாம். நான் சின்ன பையன்லாம் இல்லை, எனக்கு 18 ஆக போகுது. 18 தானே, ஆன உடனே தர்றேன் சரியா? போடாவா? ஆமாம் போடா. ஒரு கிஸ் கூட தர மாட்டேறேன் எனக்கு. கிஸ் என்ன எல்லாமே தர்றேன், ஆனால் உனக்கு 18 ஆகணும். நீ 12th படித்து முடிச்சிருக்கணும். ஓங்க போ. இப்போ ஜங்குக்கும் அப்படியே தூங்கிடுறாரு. டேக்கு சிரிப்பாக வருது. இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதோன்னு. இப்போ அப்படியே தான் ஒரு 3 months கிட்ட போகுது. ஜங்குக்கு நிறைய செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் மயங்கு வேணான்ற மாதிரியே உட்காந்துருக்காரு. இப்போ ஜங்குக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. 18 ஆகி 1 month ஆகுது, 1 month ஆகுது. பட் ஆனால் எக்ஸாம் முடியலையே. எக்ஸாம் முடிஞ்சு இப்போ அப்படியே 1 week ஆகுது. இந்த 1 weekமே வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டார். அடிக்கடி ஃபோன் பண்ணி மட்டும் ஜங்குக்கிட்ட சாப்பிட்டியா, ஓகே பத்திரமாரு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி என்ன மனுஷன், வீட்டு பக்கமே வரமாட்டான். எக்ஸாம் முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. ஜங்குக் தான் ஹாலில் உட்காந்து டிவியில் சின்சான் பார்த்துட்டே புலம்பிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே பிஏ வர்றாரு.
ம். ஜங்குக் ஆ ம். சொல்லுங்கண்ணா. இல்ல டேபாஸ் உன்னைய ஒரு இடத்துக்கு கூட்டு வர சொன்னாரு. போ நாங்க வரல. இல்ல ஜங்குக் கூட்டு வர சொன்னாரு. எங்க? சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வந்து தொலைகிறேன் இப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் போகிறாரு. ரெடியாகி வர சொன்னார். ஆ இந்தாங்க இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வர சொன்னார். போட்டுட்டு தொலை அப்படின்ட்டு ஜங்குக்கு அதை வாங்கிட்டு அப்படியே போகிறாரு. என்ன இது இந்த ட்ரெஸ் இப்படி இருக்குது, இது எப்படி நான் போட்டு வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ட்ரெஸ் கூடயே சேர்ந்து ஒரு ஓவர் கோட் மாதிரி இருக்குது. எப்போ அதையாவது வச்சு கொடுத்தானே. அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னா ஒரு நல்லா நெட்டடாக அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கவர் ஆகிடும், எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. என்ன போகலாம். ஓகே. வண்டி இப்போ அப்படியே ஒரு பீச் சைடு போகுது. பீச் சைடு இருக்க ஒரு ரெசார்ட்க்கு போகுது. அது அப்படியே தனியாக இருக்குது, சுற்றி எதுவுமே இல்லை. அண்ணா அது என்ன பிளேஸு? இதுவா? இது டேசாரோட ஒரு ரெசார்ட் தான். ஓ, இப்போ ஜாங்குக்கும் இறங்கி நிற்கிறாரு, பக்கம் முடிச்சுட்டே நிற்கிறாரு. போ ஜாங்குக். சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ அப்படியே முன்னாடி போகிறாரு. நீங்கள் இல்லை? நான் இல்லை, நீ மட்டும்தான். நான் மட்டுமா? ஆமாம், போ டேசார் இருப்பார். சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் போகிறாரு. இது இப்போ ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படியே இந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போகிறாரு. அப்படியே கீழேருந்து அப்படியே ரோஸ் பெட்டலாக போட்டு வச்சுருக்காங்க. வா சூப்பராக இருக்கே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே இந்த ரோஸ் பெட்டலை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாரு. போனால் அது அப்படியே அந்த ரூம் கிட்ட போய் விடுது. என்ன முடிஞ்சிருச்சு? ஓ, ஓப்பன் பண்ணணுமா? சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜங்குக்கும் அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. பண்ணால் அந்த ரூம் ஃபுல்லாக ரோஸ் பெட்டலாக தான் இருக்குது. ரோஸ் பெட்டலு அங்கே அப்படியே பார்த்தா பெட் மேலே மல்லிகைப்பூ ஜாஸ்மின் வச்சு அப்படியே கவர் ஆகியிருக்கு. இதை பார்த்தா என்ன தோணுது பேபி? டேப் அப்படியே பின்னாடி இருந்து ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன தோணுது இதை பார்த்தா? அதை விட நீ எதுக்கு நீ ஒரு வாரமாக பார்க்க வரல? அது கொஞ்சம் வேலை இருந்துச்சு பேபி. உன்ட்ட எனக்கு சுத்தமாக பேச விருப்பம். போ. சரி நம்ம பேச வேணாம், அண்ணா வேலையை பார்ப்போமா? என்ன வேலை? இப்போ டேவும் ஜங்குக்கு அந்த மேலே ஓவர் கோட் அப்படியே கழட்டி தூக்கி வீசிடுறாரு. ஏய் என்ன நீ எதுக்கு கோட்டை கழுத்து தூக்கி போட்டா? என்ன வந்தது தாம் தும் கத்துன? என்ன வாய்ஸ் உள்ளே போகுது? ஒன்றும் இல்லை. இப்போ டேவும் ஜங்குக்கும் அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. ஜங்குக் ஒரு பயம், ஏதோ ஏதோ மிக்சட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஆனால் டே கண்ணில் ஒன்று மட்டும்தான் தெரியுது. இப்போ டே அப்படியே டக்குன்னு வந்து ஜங்குக்கு இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. சாஃப்டாலாம் போல, ஃபோர்ஸாக போகுது. என்ன விட்டு இருக்கணும். ஜங்குக்கு பேசவே விடலை, ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜங்குக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சு வாங்க முடியல. டேவோட ஷோல்டரே இப்போ அப்படியே டேப் பண்ணுறாரு. இப்போ தான் டே விடுறாரு. எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுற? இந்த ஃபோர்ஸே தாங்க மாட்டுற, இன்னுமே நடக்குதான் எப்படி தாங்குவேன்? இப்போ டே அப்படியே ஜங்குக்கு அப்படியே அந்த பெட்டில் பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறாரு. ஜங்குக்கு அப்படியே பவுன்ஸ் ஆகிட்டு வர்றாரு. அவர் அப்படியே மேலே போகும்போது அந்த மல்லிகைப்பூ அப்படியே மேலே போய் ஜங்குக்கு மேலே அப்படியே விழுந்துருக்கு. வாவ், எவ்வளோ அழகான காட்சி. என்ன எவ்வளோ ரொமான்டிக்காக மாறிட்டான். என்ன பேபி, என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. என்னை இத்தனை நாள் எப்படிலாம் வச்சு செஞ்ச, இன்னைக்கு நான் அவனை வச்சு செய்கிறேன், வா. இப்போ டே அப்படியே அவரோட ஷர்ட் எல்லாத்தையும் இப்படி கழட்டி தூக்கி விட்டு எறிகிறாரு. அவர் பாடியில் ட்ரெஸ்ஸே இல்லை, நேக்கடாக நிற்கிறாரு. ஜங்குக்கு அப்படியே கண்ணெல்லாம் விரியுது. எங்க எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாவா? இதெல்லாம் பொறுமையே கிடையாது மாமனுக்கு. இப்போ அப்படியே டே ஜங்கு கிட்ட வந்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு அப்படியே பின்னாடி பேக் வாங்கி போயிட்டு இருக்காரு. எங்கடி போகிற சொல்லலாம், வா கிட்ட வா.
இத்தனை நாள் நீ தானே மாமாவை உசுப்பேத்தி விட்டா, வா கிட்ட வா. பட்டு அப்படியே ஜங்குக்கோட காலை பிடிச்சி அப்படியே ஒரு இழு தான். ஜங்கு கிட்ட வந்துட்டாரு. இப்பட்டு அப்படியே ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸே அப்படியே வேகமாக கழட்டி தூக்கி எறிகிறாரு. ஏங்க ஏங்க என்ன எதுக்கு இவ்வளோ வேகமாக கழட்டுறீங்க? இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அப்படியே ஜங்குக்கு மேலே அப்படியே படுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சமாக ஒவ்வொரு பாடியில் எந்த இடமுமே விடலை, அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே போகிறாரு. ஜங்குக்கோட கிட்ட போயிட்டாரு. போய் அப்படியே அதோட வாய் வச்சு இப்போ அப்படியே ஜங்குக்கோட மெம்பரை அப்படியே சப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏங்க சப் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹோல்லையே அவரோட ஃபிங்கரை அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு இங்கே அவ்வளோதான் முடியலை. 2 பெயின் ப்ளஷர் ரெண்டுமே இருக்குது. 1 ஃபிங்கர் இப்போ அப்படியே 2 ஆகுது, 2 அப்படியே 3 ஆகுது. என்ன பேபி பிடிச்சிருக்கா? இப்போ அப்படியே மேலே வர்றாரு. ஜங்குக்கு மேலே வர்றாரு. இப்போ அப்படியே லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படியே கிஸ், 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னுட்டே அப்படியே என்ட்ரு பண்ணிடுறாரு. கொஞ்சம் நேரம் தான் சிறப்புறம். இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ தான் அப்படியே கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாரு. மூவ் பண்ணவா? ஜங்குக்கும் அப்படியே மண்டே ஆட்டுறாரு. டேப் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணுறாரு. ஓகே இப்போ அப்படியே மெதுவாக போய் இதை அப்படியே ஃபாஸ்ட்டாக தஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே உங்களுக்குள்ள ஹாட்டா ஒயில்டா ஒரு லவ் மேக்கிங் போகுது. ஓகேடா, இதோட அந்த 1 ஷார்ட்டை முடிச்சுக்கலாம் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டடா, பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.